வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ் நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சாய் சரவணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதேபோல் திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், பாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தலித் அமைப்புகள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஃபெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டம் பெரும்பாலான பகுதி பாதிப்படைந்தது. வானூர் அடுத்த ஆரோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இந்த ஃபெஞ்சல் புயலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் தமிழக ஆளுநர் NR ரவி 68வது ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு இன்று ஆரோவிலுக்கு வருகை தந்திருந்தார். ஆட்சிமன்ற குழு கூட்டத்தை முடித்துவிட்டு ஆரோவிலில் உள்ள பரத் நிவாசில் ஆரோவில் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ் நாதன், ஆரோவில் செயலர் ஜெயந்தி ரவி மற்றும் துணை செயலர் ஸ்வர்ணாம்பிகா உடன் இருந்தனர். மேலும் ஆரோவில் சுற்றியுள்ள கிராமப்புற மக்களுக்கு அவர்களின் மேம்பாட்டுக்காக சுமார் 5 கோடியில் ஆரோவில் அறக்கட்டளை சார்பாக நிதி ஒதுக்கியுள்ளதாக ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் சாலையில் இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலம் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நேற்றிரவு திடீரென உள்வாங்கியது. இதனைத் தொடர்ந்து பாலத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாஸ் நாதன் ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே நேற்றிரவு பாலம் உள்வாங்கிய நிலையில் இன்றிரவு முழுமையாக சீரமைக்கும் பணிகள் நிறைவடைந்தது. மேலும் நாளை மறுதினம் காலை முழுமையாக மீண்டும் இடையார்பாளையம் பாலத்தின் மீது போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினம் ஜிப்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலசங்கம் சார்பாக பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் பொறுப்பு இயக்குநர் டாக்டர் அப்துல் அமீத் மற்றும் பொறுப்பு மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரவி சித்தோரியா கலந்து கொண்டார்கள். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் கௌதம் ராய், டாக்டர் ரங்கபாஷ்யம், டாக்டர் லால்குடி நாராயணன், துரைராஜன், டீன் சங்கரேஸ்வரி, சாந்தி, மூத்த நிர்வாக மற்றும் தோட்ட அதிகாரி ஹவா சிங், SC/ST தொடர்பு அதிகாரி பேராசிரியர் டாக்டர் வினோத்குமார் சஹா, SC/ST குறைதீர்ப்பு அலுவலர் பேராசிரியர் டாக்டர் லெனின் பாபு கலந்து கொண்டார்கள். மேலும் ஜிப்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர் நலசங்கம் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள், கிரீவன்ஸ் கமிட்டி உறுப்பினர்கள், ஜிப்மர் ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி மற்றும் வீரவணக்கம் செலுத்தினார்கள். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக வேல்ராம்பட்டு பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு அப்பகுதி மக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு புடவையும், சலவை தொழிலாளிகளுக்கு இஸ்திரி பெட்டியும் வழங்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப தொடக்க பள்ளியில் படிக்கும் 100 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சின்னத்தம்பி, பிரதீப், செங்கதீர், விக்னேஷ், ஜெயக்குமார், தமிழ், மூர்த்தி, முருகன், வீர சரவணன், சூசைராஜ், ஐயனார் மற்றும் அப்பகுதி ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். விழா ஏற்பாட்டினை வழக்கறிஞர் பீமாராவ் சிறப்பாக செய்திருந்தார்.
ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு கிராமம் பழைய காலனியில் புதிதாக எழுந்தருளி உள்ள நீலாவதி அம்மன் உடன் விநாயகர், முருகன் மற்றும் நவகிரக சன்னதி கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. இதில் கவர்னர் கைலாஸ்நாதன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரும் தொகுதி எம்எல்ஏவுமான சாய் ஜே சரவணகுமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்கள். 4ஆம் கால யாக பூஜை நடந்து பிறகு கவர்னர் மற்றும் அமைச்சர் தலைமையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால யாக பூஜையும், நேற்று காலை 2ஆம் கால யாக பூஜையும், மாலையில் 3ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். காரைக்காலில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு நேரடியாக புகார் அளிக்கும் வகையில் புகார் பெட்டியினை ஆட்சியர் மணிகண்டன் அறிமுகம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளிக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இன்று ஆட்சியர் புகார் பெட்டியினை முதற்கட்டமாக 10 அரசு பள்ளிகளுக்கு அறிமுகம் செய்தார். இந்த புகார் பெட்டியின் சாவி மாவட்ட ஆட்சியர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும், மேலும் இந்த புகார் பெட்டியில் அளிக்கப்படும் புகார்களை மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு நேரடியாக வந்து புகார்களை பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், புகார் பெட்டியில் மாணவ மாணவிகள் அச்சமின்றி புகார்களை அளிக்கலாம் என்று மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். காரைக்காலில் டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு புதுவை அமைச்சர் திருமுருகன் மற்றும் ஆட்சியர் மணிகண்டன் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆகியோர் அண்ணலின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள் மற்றும் திமுக, காங்கிரஸ், பாஜக, அஇஅதிமுக, திராவிட கழகம் போன்ற அரசியல் கட்சியினர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் ஜெயபாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் சிவராஜ் பதவிக்காலம் வருகின்ற 8ஆம் தேதியோடு முடிவடைகின்றது. கடந்த 3 ஆண்டுகளில் பதிவாளர் பதவிக்குரிய எந்தவித பணிகளையும் செய்யாமல் பதவியையும் வருடத்தையும் வீணடித்துவிட்டு தற்பொழுது தனது பதவி காலத்தை நீட்டிக்க அவர் முழு முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார். அவர் பதவி வகித்த 3 ஆண்டுகளில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் அவரின் ஆவண மற்றும் ஊழியர் விரோத போக்கினை கண்டித்து அனைத்து ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம், நடைப்பயணங்கள், சட்டசபை நோக்கி ஊர்வலம், உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தனது பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் தற்பொழுது மீண்டும் அவரது பதவிக்காலத்தை நீட்டிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவது அவர் ஏற்கனவே செய்த முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுப்பதை தடுக்கவே என குற்றம் சாட்டினார்கள்.
மேலும் அரசு அவரது பதவி காலத்தை நீட்டிக்க கூடாது, அதற்கு அதிகாரிகளும் துணை போகக்கூடாது என்றும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட பதிவாளர் சிவராஜ் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கினால் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத ஊழியர்கள் கூட்டுக்குழு அனைவரும் இணைந்து வீதியில் இறங்கி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் பொழுது சங்க நிர்வாகிகள், ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.